Hello viewers, welcome to swathi samayal. இன்னைக்கு நம்ம peerkangai poriyal தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. peerkangai, மிளகாய்த்தூள், இடிச்சு வச்ச பூண்டு, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்ச வெங்காயம், துருவி வச்ச தேங்காய், தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ நம்ம peerkangai தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தோலெல்லாம் வந்துட்டு தூக்கி போடாதீங்க, அது வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைங்க, சட்னி கூட செய்யலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். தோலை வந்துட்டு தூக்கி போடாதீங்க, தோல் வந்துட்டு நம்மளுக்கு சட்னிக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாங்க பொரியல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே இடித்து வச்ச பூண்டு, கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 minutes போல் வேகட்டும். நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 2 minutes ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துருவி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 5 minutes போல் அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம 5 minutes கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 5 minutes ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான peerkangai பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான ஹெல்தியான peerkangai பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.